மார்கழி மாதச் சிறப்பும் வழிபாடும். மார்கழி மாதம் வந்ததும் வாசலில் பெரிய கோலமிட்டு வண்ணப் பொடி தூவி பூசணிப்பூவால் அழகுபடுத்துவர். பகவான் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே தனுர் மாதம் என்றழைக்கப்படுகின்ற மார்கழியாகும். பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி தை முதல் ஆனி வரையிலுள்ள காலம் பகல் நேரமாகவும் ஆடி முதல் மார்கழி வரையிலுள்ள காலம் இரவு காலமாகவும் உள்ளது. அத்தகைய கால கணக்கீட்டின்படி தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறது. இத்தகைய தனிச்சிறப்பு காரணமாகவே மாதங்களில் நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார். கன்னி பெண்களோ நல்ல கணவன் கிடைக்க பாவை நோன்பு நோற்பார்கள். இந்த நோன்பை அறிமுகப்படுத்தியவள் ஆண்டாள். ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான இவள் இந்த நோன்பு இருந்துதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடையும் பேறு பெற்றாள். இதை போலவே சிவனடியாரான மாணிக்க வாசகரும் திருவம்பாவை பாடியுள்ளார். அவர் தன்னை ஒரு பெண்ணாக கருதி சிவபெருமான் மீது பாடிய பாடலே திருவம்பாவை. பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு நீராடிவிட்டு சிவனை வணங்குவதாக பாடியிருப்பார். இவற்றை பாடியபடி மார்கழியில் வீதிகளில் பக்தர்கள் வலம் வருவர். கோயில்களிலோ அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு பூஜை ஆரம்பித்துவிடும். அதன் காரணம் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருகிறது. அதனை சுவாசிப்பவர்களுக்கு உடல் நலம் சிறக்கும். அதனாலேயே ஆண்கள் பஜனைக்கு சென்று கோயிலை பிரகாரமாக வலம் வர வேண்டும். பெண்கள் அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் கூறினர். பெண்கள் கோலங்களில் பூசணிப்பூ வைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காலத்தை தேடுவதற்கு matrimonial.com வசதி இல்லை. அதற்கு தரகர்களும் கிடையாது. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் உள்ள வீட்டு வாசலில் மாக்கோலமிட்டு அதில் பூசணிப்பூ இருக்கும். பக்தர்கள் பஜனை பாடி வரும்போது அந்த பூவை பார்த்ததும் மணமகள் இருப்பதை தெரிந்து கொள்வர். தை பிறந்ததும் அந்த வீட்டிற்கு சென்று திருமண பேச்சை தொடங்குவர். இத்தகைய சிறப்பான மார்கழி மாதத்தில் வழிபாடு தியானம் செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும்.